எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உபாகமம் 8:18 படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறவர் என்று. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கையிட்டு செய்கிற அத்தனை காரியத்திலையும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. யாக்கோபு 1:17 படி நன்மையான எந்த ஈவும் கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் வருகிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர் அவரே, திறமையை கொடுக்கிறவர் அவரே, ஆற்றலை கொடுக்கிறவர் அவரே. அதனால்தான் நீதிமொழிகள் 10:22 படி நாம் பார்க்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று. ஆம், ஆண்டவரும் ஐஸ்வர்யமும் ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகா 2:8 வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று. ஆம், நாம் வேலை செய்து சம்பாதித்து விட்டு அன்று சாயங்காலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரை மறந்து விடாமல் அவருக்கு கொடுக்கிறதிலே நாம் கவனமாக இருப்போம். பிரியமானவர்களே, விசேஷமாக நாம் புது வேலையில், புது வியாபாரத்தில், புது ப்ராஜெக்ட் நாம் செய்யும் பொழுது அதில் கிடைக்கிற முதல் ஏர்னிங்கை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதிலே கவனமாக இருப்போம். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய கிரியையும் நாம் ஆண்டவருடைய நாமத்திற்காக காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தையும் மறந்து விடவே மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் நீதி செய்வார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, அப்படி கொடுக்கிற ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். விசேஷமாக காருண்யா யூனிவர்சிட்டியில் படிக்கிற அநேக பிள்ளைகள் தாங்கள் சம்பாதித்த முதல் காணிக்கை அப்படியே இயேசு அளிக்கிறார் ஊழியத்திற்கு கொடுத்து இன்றைக்கு அவர்கள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியே ஆண்டவர் தாமே கொடுக்கிறவங்கள் கரத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய தாத்தா அப்படித்தான். அவர்கள் வயலிலே வேலை செய்கிற வேலைக்காரர்களுக்கு படியிலே அரிசியை அளந்து கொடுப்பார்கள். வயதான விதவை தாய்மார்கள், இன்னும் ஏழைகள் தங்களுடைய புடவைகளிலே அந்த நெற்கதிர்களை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக போவார்கள். ஒரு உலக மனுஷனுக்கு இப்படி கொடுக்க மனது இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டோருக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அல்லவா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே உங்கள் நேரத்தை, உங்களுடைய சரீரத்தை, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுக்க நீங்கள் முன் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை அளவில்லாமல் தருவாராக. ஆண்டவரே, எமது பிள்ளைகளை இந்த நாளில் விசேஷமாக ஆசீர்வதியோப்பா. நான் சம்பாதிக்கிற பணம்லாம் வீணாக போகிறது, அழிந்து போகிறது என்று சொல்லுகிற எமது பிள்ளைகளுக்கு இந்த நாளில் இறங்கும் அப்பா, இறங்கும் சுவாமி, இறங்கும். வீண் செலவுகளை எடுத்து போடுவோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு பெருக்கத்தை எமது பிள்ளைகளுக்கு தாரும் அப்பா, தாரும். எனக்கு வேலை கூட இல்லையே, நான் சம்பாதிக்கலையே என்று சொல்லுகிற எமது பிள்ளைகளை இந்த நாளிலே நினைத்தருளோம்ப்பா, நினைத்தருளோம். என்னால் வியாபாரத்தை பார்க்கவே முடியலையே, எல்லாம் தோல்வியாக இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த பிள்ளைகளை நினைத்தருளோப்பா, நினைத்தருளோம். நானே சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுப்பேன் என்று சொன்னீரப்பா, அதற்கு திறமையை கொடுப்பேன், ஞானத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, அப்படியே எமது பிள்ளைகளை இன்றைக்கு ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும்.
புது வேலையை தாரும், வியாபாரத்தை தாரும் ஆண்டவரே, சம்பாத்தியத்திலே பெருக்கத்தை தாரும் அப்பா, தாரும். ஐஸ்வர்யத்தை தருவீராக, தருவீராக. ஆண்டவரே, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல பஞ்ச காலத்திலே 100 மடங்கு பலனை பெற்றது போல உமது பிள்ளைகளையும் ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியம். இந்த உலகம் சொல்லலாம் அவ்வளவுதான், இனிமே நம்மால் எழும்ப முடியாது என்று. ஆனால் உம்மால் முடியும் சுவாமி, எதையும் செய்ய வல்லவராகிய நீர் இறங்கும் அப்பா. உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெருக செய்யும், பெருக செய்யும். என் சகோதரியே, நீ கொடா கொடியாக பெருகுவாயாக என்று லாபான் ரெபேக்காளை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியும். மது பிள்ளைகள் பெருகட்டோப்பா, பெருகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவீராக. உம்மை தேடுகிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக, இயேசுவின் நாமத்தில். ஆமேன். God bless you dear friends. கர்த்தர் உங்களை இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு அதை தெரியப்படுத்த மறந்து விடாதிருங்கள். இமெயில் மூலமாக, கடிதம் மூலமாக எங்களுக்கு உங்கள் சாட்சிகளை தெரியப்படுத்தலாம். அதை இது போன்ற டிவி நிகழ்ச்சியிலே நாங்கள் வெளியிடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. தவற விடாதீர்கள். इस मौके को मिस ना करें. கலந்து கொள்ளಬೇಡಿ. இது நஷ்டப்படுத்துறது. மிஸ் செய்யக்கண்டி. ஆம், இந்த 2025 வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக்கூடாத ஒரு கூட்டம். என்னென்ன செய்ய வேண்டுமோ இயேசுவே வந்து அவைகளை உங்களுக்காக செய்து முடிப்பார். எல்லா நோய்களும் இப்பொழுது மறைய செய்வதற்காக நன்றி இயேசுப்பா. வீல் சேரில் வந்த இந்த சகோதரன் ஜப நேரத்தில் ஆண்டவரால் தொடப்பட்டு இப்போ வீல் சேர் இல்லாமல் நடக்கிறார். நல்ல பிரியா நடக்கிறார் பாருங்க, இயேசுவின் நாமத்தில். பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம் ஜூலை 13ஆம் தேதி ஞாயிறு மதியம் 2 மணிக்கு. எனக்கு அன்பானவர்களே, ஜூலை 13ஆம் தேதி உங்களை அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம். ஜூலை 13 எனக்கு விசேஷமான ஒரு நாள். கர்த்தரனை அபிஷேகம் பண்ணின நாள். நான் நம்புகிறேன் உங்க மேலேயும் கர்த்தர் ஆவியை ஊற்ற போகிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து விடுதலையாக்கி அனுப்ப போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது அவரை போல் உங்களை மாற்றும். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம் ஜூலை 13ஆம் தேதி ஞாயிறு மதியம் 2 மணிக்கு. இடம் டாக்டர் DGS தினகரன் மையம், காருண்யா நகர், கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இருந்து பெதஸ்தா வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும். வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு 9487846603 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள். துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்.